மூன்றாவது, ஒரு முஃமினுடைய லைஃபில் மிகப்பெரிய எச்சரிக்கை தான் இந்த செய்தி. என்ன அப்படி என்றால், நாங்கள் உண்மையிலேயே மறுமையில் சொர்க்கம் கிடைக்கணும் என்கின்ற எண்ணத்தில் வாழ்கின்றவர்கள். அதில் இங்குள்ள யாருக்கும் என்ன மாற்று கருத்து இல்லை. மறுமையில எனக்கல்ல, எங்களுக்கல்ல, என் குடும்பம், என் சொந்தம், எனது உறவு, என் சமூகம், எனது உலகம் எல்லோருமே சொர்க்கம் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழுகின்றவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையின் காரணமாக இந்த உலகத்தில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சில விஷயங்களை இழந்திருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் எவ்வளோ வாழ்க்கை பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கொஞ்சத்தை என்ன செஞ்சுக்கிறோம், இழந்திருக்கிறோம். நாளை மறுமையில் அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்காமல் போனால் எங்களை விட துரதிர்ஷ்டவாளிகள் யாராவது இருப்பார்களா? இல்லை. அதே நேரம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீ இப்போ சொர்க்கவாதி அப்படி என்று சொல்லப்பட்டால் அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் மௌத்தான பின்னால உனக்கு சொர்க்கம் என்று இறைவனால் தீர்ப்பு வழங்கப்படுது. நீங்கள் அதுக்கு புற ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீங்களா? என்னதான் நம்ம உலகத்தை செஞ்சுட்டா அதுக்கு பின்னால் ஒரு சந்தோஷம், அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் என்ன கிடையாது. எங்களுக்கு வரக்கூடிய முதல் கவலையே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கீலது ஹுலில் ஜன்ன கால யா லைத கௌமி யஅலமூன். சொர்க்கம் போன்று சொல்லப்பட்ட உடனே அவருக்கு வந்த முதல் கவலை என்ன தெரியுமா? என் சமுதாயத்துக்கு இந்த கூலி தெரியக்கூடாதா? இப்படி ஒரு கூலி கிடைக்கும் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியக்கூடாது, அவர்களும் திருந்தி வருவதற்கு தெரியக்கூடாதா என்ற ஒரு கவலை நமக்கு என்ன செய்யும் வரும். அப்படி என்றால் இது யாருக்கு கிடைக்கும் என்று ரசூல் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது மன் ஹப்ப லிகா அல்லாஹி ஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வ மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவரது சந்திப்பை என்ன செய்வான், வெறுப்பான் அப்படின்னா. இப்ப இதுல அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றவர் யாராகிறீங்களா? நம்ம யாருமே என்னது இல்லை. ஆனா நபித்தோழர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத், எங்களுள்ள எல்லோருமே மௌத்தை வெறுப்பவர்கள் தானே அல்லாஹ்வின் தூதரே. நான் ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் விரும்புவாண்டு. இவங்க சொன்னது எங்கள் உள்ள எல்லோரும் மௌத்தை வெறுக்கின்றவர்கள் தானே. அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை சந்திப்பை விரும்பணும், அவர் எதை விரும்பணும்? மௌத்தை விரும்பி ஆகணும். ஆனா மௌத்து வெறுப்பு எல்லாருக்கும் இருக்குதே அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கேட்டாங்க. அப்போ ரசூல் அவங்க ஒரு விளக்கம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த விளக்கம் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தோடும் ஒத்து வரும். என்ன விளக்கம் என்றால், வாழ்க்கையில் பொருளாதாரம் உங்களோடு இருக்கணும், உங்களோட உள்ளத்தோடு இருக்கக்கூடாது. உங்களோட உள்ளத்தோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு விளக்கம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லைஸ கமா தத்ஹபு, நீங்கள் சொல்வது போன்றல்ல, நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? வதாலிக இதா ஷஹஸல் பஸர் வ ஹஷ்ரஜஸ் ஸத்ர் வ தஷன்னஜத்தில் அஸாபிஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது வக்ஷஅரல் ஜில்த், அதாவது உங்கள் பார்வை உருள ஆரம்பிக்கின்ற நேரம், உங்கள் கை முடிகள் சிலிர்க்க ஆரம்பிக்கின்ற நேரம், உங்கள் கால்களும் கைகளும் பின்னிக்கொள்கின்ற நேரம், உங்கள் இதயம் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிப்பது போல் துடிக்கின்ற அந்த நேரத்தில் என்னது சக்கராத். இந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினால், அப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குது உங்களோட உடல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினால் அல்லாஹ் உங்களது சந்திப்பை என்ன செய்வான், விரும்புவான். அப்படின்னா என்ன? அந்த நேரம் எப்படி தெரியுமா? உலகமும் தெரியும், ஆஹிராவும் தெரியும். ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் எது? அந்த சக்கராத்ன்றது. பக்கத்தில் மனைவி இருப்பாங்க, கை நீட்டி நான் போய் வருகிறேன் என்று சொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட எங்களோட கை என்ன செய்யாது, அசையாது. ஏன்னா நம்ம உலகத்திலேருந்து முடிவிட்டு போகிறோம். மௌத்துக்கு முந்தி விளங்குற அந்த தருணம் அல்ல இது. சக்கராத் என்றது நம்ம மறுமை வாழ்வுக்கான முதல், அதாவது படி. பிள்ளை பக்கத்தில் இருக்கும், பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சுக்கங்க அப்படி என்று சொல்றதுக்குரிய நிலை என்ன செய்யாது, இருக்காது. நான் எதிர்பார்க்காத வேகத்தில் மௌத்து வந்துட்டு என் குடும்பத்தை பொறுப்பெடுத்து நட என்று மூத்த மகனுக்கு சொல்கின்ற சந்தர்ப்பம் இருக்கா. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். சொல்றதுக்கோ வாய்மொழிவதற்கோ எழுதுவதற்கோ, ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா கூட உங்களுக்கு இன்னொருவர் என்ன செய்யணும், சொல்லித்தர வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளம், யா அல்லாஹ் நான் உன் பக்கம் என்ன செய்கிறேன், வரப்போகிறேன் என்று உங்கள் உள்ளம் விரும்பினால் அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹ் அவரது சந்திப்பை என்ன செய்வான், விரும்புவான். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்து, அல்லாஹ் இன்னொரு ஒரு வீக், இன்னொரு 2 வீக்ஸ் என்ற சில வேலைகள் இருக்கு, நான் எழுத நினைச்சிருந்தேன், வசியத்து பண்ண நினைச்சிருந்தேன், சொல்ல நினைச்சிருந்தேன் என்று மனசு இங்கே திரும்புமாக இருந்தால் அல்லாஹு தாலா உங்கள் சந்திப்பை என்ன செய்வான்,
வெறுப்பான என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இதை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும்டா. இந்த நிமிடம் எனக்கோ உங்களுக்கோ மரணம் வந்தால் நம்ம சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்போமா இல்லையா எடுத்து பார்த்துக்கணும். இந்த நிமிடம் மரணம் வந்தால் நிச்சயமாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாள் கிடைக்குமான்னு என்ன செய்வோம், எதிர்பார்ப்போம். என்ன காரணம், நம்ம மறுமைக்கு தான் போக நினைக்கிறோம். ஆனா அதுக்குரிய வேலைகளை இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்யல. பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்குது, கடன்களை எழுத வேண்டியிருக்கு, கடனை கொடுக்க வேண்டியிருக்குது, அநியாயங்கள் செஞ்சிருப்போம், மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும், பிள்ளைகிட்ட ஒரு வசியத் பொறுப்பை என்ன எடுத்துக்க என்று சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கொஞ்சம் விஷயத்தை கூட நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் மனைவிட்ட சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் இது. அரை மணி நேரம் மனைவிட்ட சொல்லி எல்லாம் ப்ரிப்பேராக முடிந்த விஷயம். அந்த வசியத்தை கூட நம்ம இன்னும் என்ன செய்யலை, யார்கிட்டையுமே சொல்லலை. அப்துல்லா இப்னு உமர் போன்ற நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், வசியத்தை பற்றி நபி அவர்கள் சொன்ன செய்திக்கு பின்னால் நான் வசியத்தின் தலையணையோடு இல்லாமல் தூங்கியதே கிடையாது. என்றைக்கும் திடீரென மரணம் வந்தால் என் பிள்ளைகளுக்கு நான் மரணத்தை பற்றி நிறைய பேசியிருப்பேன். இன்றைக்கு என்ன வீட்டில் நான் மரணித்தால் என்ற வார்த்தையை சொல்ல விடுறாங்க. இல்லை, அப்படி சொல்லாதீங்க, அது நல்லதில்லை என்ற. அப்படி இல்லை, ஒரு வீட்டில் நான் மரணித்தால் என்ன நடக்கணும், எப்படி செய்யணும் என்ற பேச்சு உண்மையில் இருக்கணும். மனைவி நான் மரணிச்சா உங்களுடைய லைஃப்பை பற்றியான பேச்சு, பிள்ளைகளுடைய லைஃப்பை பற்றிய பேச்சு பேசி இருக்கணும். பேசி அது ஒரு முடிவு இருக்கணும். அந்த முடிவு இருக்கிற நேரத்தில் நீங்கள் மௌத்து வந்ததுன்னு வைங்களேன், ராகத்தா மௌத்தாகும். ஏன், நம்ம தான் அது வீட்டில் அடிக்கடி மௌத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். பிள்ளை என்ன செய்யணும், அனாதை என்கின்ற ஒரு நிலை வந்து விட்டால் என் பிள்ளையுடைய லைஃப் எப்படி இருக்கணும், அவன் எப்படி வாழணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம், அது எப்படியெல்லாம் என்ன செய்யணும், என்னென்ன பிரச்சனை, லைஃபுடைய டோட்டல் பிரச்சனையை சொல்லலை, இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படியெல்லாம் சோல்வ் பண்ணலாம் என்ற விஷயங்களை சாதாரணமாக கூட பேசியிருந்தார். அட்லீஸ்ட் அதையெல்லாம் தாண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சக்கராத்துக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறான். சக்கராத்துக்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு வைங்க, அதே போல் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, 70 வயதில் ஒரு மனிதன் நிச்சயமாக மறுமையை பற்றியும் மௌத்தை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் 50 வயசுல திடீர்னு நீங்க தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு தயாராகிறீங்கன்னு வைங்களே, அது இறைவனுடைய தௌஃபீக், அது இறைவனுடைய தௌஃபீக். ஏன், நீங்க எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு மரணத்துக்கு நீங்க தயாராகிட்டீங்க. திடீர்னு மரணம் வருது, சந்தோஷமா என்ன செய்றீங்க, மௌத்தாகிறீங்க. ஏன், மனைவிக்கு தெரியும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் என்ன எல்லாம் தெரியும், என்ன செய்யணும் தெரியும், பிள்ளைகளை அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் தெரியும். இதனால தான் அன்றைய காலத்தில் நபித்தோழர்களுடைய ஷஹாதத்தெல்லாம் மிக இலகுவாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சது, நடந்தது. அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டம் என்னன்னு தெரியும். எங்களுக்கு நாங்கள் லைஃப் இன்னும் சம்பாத்தியம் என்று போகிற வேகத்தில் இந்த ஒரு அரை மணி நேர வசியத்து கூட நம்மகிட்ட என்னது இல்லை. இப்போ இந்த மாதிரி என்ன பாருங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிரை கூப்பிடுறாங்க மகனை, இந்த மாதிரி ஒரு வசியத்தை நினைச்சு பாருங்க, எதிர்பார்த்த மரணத்தை பாருங்க அப்படின்னு. ஜாபிரே, நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யுத்தம் நடக்க போகுது. அது வ இன்னி லா உரானி இல்லா மக்தூலன் ஃபி அவ்வலி மா யுக்தலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய தோழர்களில் கொல்லப்படுகின்றவர்களில் ஆரம்பமாக கொல்லப்படுகின்றவர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். எப்படி ஒரு எதிர்பார்ப்பு பண்ணுவாங்க, எப்படி கொல்லப்படுகின்றவர்களில் ஆரம்பமாக கொல்லப்படுகின்றவர்களில் நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். எனது மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபிகளாரை தவிர்த்து பெருமதியான ஒன்றாக நான் உன்னைத்தான் விட்டு செல்கிறேன். இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ்களை தவிர்த்து பார்த்தேன்னு சொன்னா மிக பெருமதியான ஒன்றாக நான் உன்னை என்ன செய்கிறேன், விட்டு செல்கிறேன். எனக்கு அதாவது உனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். எத்தனை சகோதரி? 9 சகோதரிகள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர்களோடு நல்ல முறையில் நடந்துக. ஃபஸ்தௌசி பி அஹவாதி கஹைரா, உன் சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்துக. எனது கடனை எப்படியாவது என்ன செஞ்சிரு, நிறைவேற்று. இந்த சந்தர்ப்பம் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் தான், இது ஒரு 15 நிமிடம் தான் இந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் ஒருவனுடைய மனிதன் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்தான்னு வைங்களே, தௌஃபீக். ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை நான் முடிக்க முன்னால் இன்னொன்று சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞனை, அதாவது பேர் குறிப்பிடப்படலை, அவரை நோய் விசாரிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேட்குறேன், கைஃப தஜிதுக், எப்படி உங்களுடைய சிச்சுவேஷன் இருக்கேன்னு கேட்குறேன். இது சக்கராத்துக்கு முந்தி உள்ளது, பேச முடிஞ்சா சக்கராத்துக்கு முந்தி உள்ளது. எப்படி உங்களுடைய நிலை இருக்கேன்னு சொன்னாங்க. அவர் ஷோட்டா சொன்னார், அர்ஜுல்லாஹ அகாஃபு துனூபி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹுடைய எனது பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், லா யஜ்தமி ஆனி, அதாவது இந்த 2 விஷயங்கள்
ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இது ஃபி மித்லி ஹாதல் மௌத்தின், இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று சேருமாக இருந்தால், இந்த ரெண்டும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில், வேற கவலை அவர் சொல்லல, ஒன்று சேருமாக இருந்தால், இல்லா அத்தாஹுல்லாஹு மா யர்ஜு, அவர் எதிர்பார்க்கக்கூடியதை அல்லாஹ் கொடுப்பான், வ அம்மனஹுல்லாஹு மிம்மா யகாஃபு, அவர் அச்சப்படுவதை விட்டு அல்லாஹ் தூரமாக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அப்துல்லா ஜாபிர்லானுக்கு பதில் சொல்றாங்க, 9 சகோதரிகளோடு சிறந்தவன் நடந்து கொள்ள. அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு யுத்தத்துக்கு பேட்டுவார் நேரத்தில் ஜாபிர்ட்ட கேட்குறாங்க, கல்யாணம் முடிச்சிட்டிங்களாண்டு. விதவையை திருமணம் முடிச்சேன்றாங்க, கன்னி பிள்ளையை திருமணம் முடிச்சிக்கலாமேன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறான், 9 சகோதரிகள் எனக்கு இருக்கிறாங்க, அவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், திருமணம் முடித்தேன் என்று சொன்ன நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், எப்படி ஒரு எதிர்பார்த்த மரணங்கள் எடுப்பாருங்க.